விநாயகர் சதுர்த்திக்கு அசத்தலான டேஸ்ட்ல கண்ணுக்கு குளிர்ச்சியா கலர்ஃபுல்லா கொழுக்கட்டை செய்வோமா. 1 கப் அளவு தேங்காய், அதே அளவு வெல்லம் சேர்த்து சிம்லே வச்சு 2 ஒண்ணு சேர்ற வரைக்கும் கிண்டி விட்டு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 ஸ்பூன் சுக்குப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பூரணம் ரெடி. அது அப்படியே இருக்கட்டும். 10 சங்குப்பூ எடுத்து காம்பு ஆஞ்சிட்டு இதழ்களை நல்லா கழுவி வச்சுக்கலாம். அதே மாதிரி 10 செம்பருத்தி பூவோட இதழ்களையும் நல்லா கழுவி வச்சுக்கலாம். 2 கப் அளவு தண்ணி, 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி கொதிச்சோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சங்குப்பூவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. பூவோட நிறமெல்லாம் தண்ணியில இறங்கிடும். 1 கப் அளவு கொழுக்கட்டை மாவுல கொதிக்கிற தண்ணியை விட்டு 1/2 ஸ்பூன் நெய் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பசனிங்கன்னா மாவு இந்த மாதிரி சாஃப்டா வந்துடும். அதே மாதிரி செம்பருத்தி பூவோட தண்ணியை எடுத்து மாவு ரெடி பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி வச்சுக்கோங்க. பிடிச்ச டிசைன்லயோ மோல்டுலயோ எண்ணெயோ நெய்யோ கிரீஸ் பண்ணிட்டு 2 கலரையும் வச்சு இப்படி லைட்டா பிரஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு கலர் ஒட்டிக்கும். நடுவுல பூரணத்தை வச்சு மேல பூரணம் வெளியில வராத அளவுக்கு மாவை வச்சு சீல் பண்ணிட்டு 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்தா அட்டகாசமா கலர்ஃபுல்லான கொழுக்கட்டை ரெடி. நீங்க மட்டும் செஞ்சு உங்க வீட்டு விநாயகர் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? பத்தாதுல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணணும். அவங்க வீட்டு விநாயகரையும் சந்தோஷப்படுத்தணும். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லணும், லைக்கையும் தட்டணும்.